ஹாய்ங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஈஸியான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சிம்பிளான மாங்காய் ஊறுகாய். இதுக்கு தேவையான பொருள், நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள், கொஞ்சம் பூண்டு வச்சுருக்கேன், கட் பண்ண மாங்காய் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், நான் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வெல்லமும் வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம தேவையான கல் உப்பு இருக்குது. அப்புறம் வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சு இதில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஏன்னா நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன், இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இல்லைனாலும் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டு செய்யலாம். இது நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு செஞ்சுக்கிற ஊறுகாய் தான் இது. அதனால் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இப்போ ரீஃபண்ட் ஆயில் தான் இருக்குது, அதை தான் நான் ஊற்றிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். காய்ங்க, இதில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதில் நம்ம இப்போ இந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா எண்ணெயில் கலரி கொடுத்துக்கலாம். நம்ம இது சிம்பிளாக தான் செய்கிறோம், ஆனால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டு திரும்ப செஞ்சுக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தா மாங்காய் சீக்கிரமாக வந்துடும். இது கொஞ்சம் வேகட்டும். இங்கே பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மிளகாத்தூள் லெமன்லாம் புளியறனால இந்த மிளகாய் போட்டோன்னா நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்லாம் மிளகாய் நம்ம எடுத்து. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி, கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர் கூட போடலை, ஆனால் நம்ம காஷ்மீரி சில்லி போட்டதால் ஊறுகாய் நல்லா கலராகிடுச்சு பாருங்கள். இதில் இப்போ நான் வெந்தயமும் கடுகும் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்தா போதும், இல்லைன்னா கசப்பாயிடும். சேர்த்துட்டு இதில் நான் ஒரு 2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். ரெண்டு லெமன் புளிஞ்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் நமக்கு ஊறுகாவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஊறுகாய் ரெடிங்க. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. நம்ம இதில் லெமன் புளிஞ்சிருக்கோம், வெல்லமும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி
ஒரு ஊறுகாவை நம்ம தாளிச்சுக்கலாம். மிளகாய் இதிலே கிடக்கட்டும், ஊறிக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. அவ்வளோதாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.